அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 20 நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை பார்க்கும்போது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆக்சுவலாக இந்த சங்கீதம் ஒரு யுத்தத்திலே ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு சங்கீதம் தான். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்கும்போது, முதலாவது ஆண்டவர் இந்த வசனத்திலே எழுதும்போது தாவீது எழுதுகிறான், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இன்றைக்கு ஒரு குடும்பங்களில் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தாங்க முடியாத வேதனைகள் இருக்கலாம், பலவிதமான சிக்கல்கள் இருக்கலாம், பலவிதமான காரியங்களில் நம்மளால் எழும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை. சில குடும்பங்களில் பணப்பிரச்சனை, கடன் தொல்லைகள், கடன்காரங்க நிற்கிற நிலைமை, ஒரு ஆபத்தான நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், மலையை போன்ற எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவருக்கு நிறைய பேர் இருந்தாலும் ஒரு முக்கியமான பேர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்போது வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆபத்துன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆபத்து காலங்கள் நமக்கு வரதான் செய்யும். அப்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நாம் ஜெபிக்கும்போது, நாம் அவருடைய சமூகத்தில் எல்லா காரியங்களையும் சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆபத்து நாள் வரும்போது அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார். சங்கீதம் 91:14 பார்க்கிறோம். 15 ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர், நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நம்ம நம்பி தான் நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நிறைய காரியங்களில் நமக்கு சில நேரங்களில் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் தாமதமாகுது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக வரும்போதும் நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு நிறைய பேர் இது ஒரு பழக்கமாக நினச்சி ஜெபிக்கிறாங்க. இது ஜெபிக்கிறது ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சின்ன வயசில் பெற்றோர் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சில பேர் அப்படி ஒரு பழக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான இருதயத்தோடு நாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கேட்கிறவராய் இருப்பார். இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபம் பண்ணுறவனாய் இருந்தான். முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஆபத்தான வேளையில் அவன் எப்படியாவது பிடிச்சி அந்த சிங்கத்தின் கெபியில் போட்டணும்னு சொல்லி அவனோடு கூட வேலை பார்த்த அதிகாரிகள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய காரியத்தை செய்யும்போது அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து சிங்கங்களின் கெபியிலிருந்து ஆண்டவர் அவனை தப்புவித்தார். இன்றைக்கு யுத்தத்தில் சில நேரங்களில் நமக்கு விரோதமான யுத்தங்கள், உங்களுடைய குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது, குடும்பங்களிலே யுத்தங்கள், குழப்பங்கள் வரும்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். யோசபாத்தை பாருங்களேன், யுத்தம், அவனுக்கு விரோதமான ஒரு கூட்டம் ஜனங்கள் வரும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஜெபித்ததின் நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அதே போல தான் அந்த ஆசா ராஜாவும் தனக்கு விரோதமாக எழும்பி வந்த 10 லட்சம் பேருக்கு முன்பாக அவனால் நிற்க முடியல. அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலும் யுத்தத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். எசேக்கியா என்ன பண்ணா, ஆபத்தான சூழ்நிலை
தான். அந்த நிருபத்தை வாங்கி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் விரித்து வைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த 1,85,000 பேரை சங்கரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலை எதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது வியாதியாக இருக்கலாம். டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், கடன்காரங்க நெருக்கலாம், நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம காணப்படலாம். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தகப்பனே, நீ ஜெபத்தை கேட்கிறவரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆபத்தான நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு எந்த ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களே. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாங்களோ நீர் உடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாய் கடந்து வருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். God bless you.